எங்க இங்கயா? நிறுத்தியா? இங்கதான் இரியா. 40 ரூபா ஆச்சு தம்பி. அம்மா ரொம்ப பசிக்குது, தட்டி இட்லி 2 பிளேட் கொடுங்க. தட்டி இட்லி தீந்து போச்சுமா. 4 இட்லியும் 2 தோசைக்கு மாவும் தாமா இருக்கு. அப்போ 2 இட்லியா 2 பிளேட்ல கொடுங்க. சரிம்மா. பரவாயில்லையா, நமக்கு சேர்த்து தான் ஆர்டர் பண்றா. ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவதான். இந்தம்மா. எதுக்கு என்னோட இட்லி தட்டை பக்கத்திலே வச்சுட்டு சாப்பிடுறா? ஒருவேளை நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாளா? ச்சே, நான் மானஸ்தனாச்சே, கேட்டா அசிங்கம்ல. அவளா குடுக்கட்டும். மா தோசை ரெடிமா. சூடு ஆறதுக்குள்ள வந்து வாங்கிக்கமா. இந்த வரேன். அடடா, சாயந்தரம் சுட்ட இட்லி ஆறி போயிருக்கோம்ல, அதனால அவ சாப்பிட்டு நமக்கு சூட தோசையை கொடுக்க போறா. இந்தம்மா. இவ்வளவு நாகரிகமானவன்னு தப்பா நினைச்சிட்டோமே. ஆனா இவ சரியான மாயா பஜார் சாவித்ரி. எப்படி சாப்பிடுறா பாரு. அக்கா, அடுத்து முட்டை தோசை தானே? ஆமாமா. நிறைய வெங்காயம் அப்படியே போட்டு நல்ல முருவலா கொடுங்க. சரி சரி போடுறோமா. அடடா, டேய் அர்ஜுன், இவ்வளவு போய் தப்பா நினைச்சிட்டோமே. நமக்கு முட்டை தோசை எல்லாம் ஆர்டர் பண்றா. இவ தங்கம் இல்ல, பயிரம் பயிரம். அம்மா முட்டை தோசை ரெடிமா. இதோ வந்துட்டேன். கொசு வேற. குடு. யோ அங்க உட்கார்ந்து சாப்பிட்டா கொசு கடிக்குதியா? நான் ஆட்டோலயே உட்கார்ந்து சாப்பிடுறேன், கொஞ்சம் தள்ளியா தள்ளியா. முட்டை தோசையும் போச்சா? இவ வயிறெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியான உப்பு கல்லு. கையேந்தி பவன்ல முட்டை தோசை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் கனவியா? அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. பறக்கா வெட்டி. ஒருத்த சாப்பிடாம இருக்கானே, அவனை சாப்பிடுறியான்னு கேக்குறதுக்கு ஒரு மேனஸ் கூட தெரியல. நீ ஏன் தலையில அடிச்சுக்கிற? சூப்பர். யோ, என்னைய பாத்துட்டு இருக்க? சாப்பிட்டதுக்கு காசு கொடு. யாரு? நானா? குடியா, ஏடிஎம்ல எடுத்தல்ல. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாத்துக்கும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். எவ்வளவு ஆச்சுமா? இட்லி தோசை முட்டை தோசை 200 ரூபா ஆச்சுப்பா. 200 ரூபாய் தனியால சாப்பிட்டுருக்கா. சரிப்பா. நீயே சாப்பிடல? ஓ,
இன்னைக்கு சனிக்கிழமை, ஆஞ்சநேயருக்கு விரதமா? சரி, ஓகே, வா. அப்பாவி மாதிரி எல்லாத்தையும் கேக்குறாள, கொலகாரி.